ஆண்கள் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தைரியமான வாக்குத்தத்தம் தந்து நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திலே 5 ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த 5 ஆசீர்வாதங்களும் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் இறங்கி வரும். ஒன்று, நீங்கள் கட்டப்படுவீர்கள். எந்த இடத்துல இடிந்து விழுந்தீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். நல்ல நகரமாக, நல்ல வீடாக, நல்ல மாளிகையாக, நல்ல குடும்பமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் சரீர ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆமென். இரண்டாவது, இசை நாதத்தின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கப்படும். அல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இசை நாதம் ஓய்ந்து போய்விட்டதோ, இனி மறுபடியும் இசை முழங்கி கர்த்தரை நீங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்க போகிறீர்கள். மூன்றாவது, நடனமாடி கர்த்தரை நீங்கள் ஆராதனை செய்ய போகிறீர்கள். ஆமென். அபிஷேக வல்லமையில நிரம்பும் போது, ஆவியின் வல்லமையில நிரம்பும் போது ஆண்டவர் விரும்புகிறபடி கைகளை அசைத்து நடனத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்கள். அந்த ஆராதனையில் அவர் இறங்கி வருவார். மூன்றாவது, களிப்புள்ள கூட்டத்தோடு சேருவீர்கள். ஆமென். அவிசுவாசம் உள்ள கூட்டத்தோடு சேருவதில்லை, அந்தகாரத்தில் வாழ்கிற கூட்டத்தோடு சேருவதில்லை, பேலியாளின் மக்களோடு சேருவதில்லை, ஆகாமிய கூட்டத்தோடு சேருவதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பில் கலிகூறுகிற நல்ல கூட்டத்தோடு சேர்ந்து ஒரே சேனையாய் நின்று தேவனை உயர்த்த போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வீடு முழுவதும் ரட்சிப்பின் துணியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. கலங்க வேண்டாம். ஐந்தாவது, புறப்படுவீர்கள். ஆமென். யாத்திரை துவங்க போகிறது. காலடி எடுத்து வைக்க போகிறீர்கள். அநேக இடங்களை சுதந்திரிக்க போகிறீர்கள். எந்த இடத்துல அடங்கி ஒடுங்கி புறப்பட முடியாம, நடக்க முடியாம, ஓட முடியாம இருந்தீங்களோ அங்கிருந்து கர்த்தர் உங்களை தைரியமாய் புறப்பட வைக்க போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த 5 ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்து எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நின்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.